இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. சீக்கிரமே ஒரு குழந்தையை பெத்துக்கங்க. லக்ஷ்மி, உன் புடவை என்ன கலரு? இந்த கலர் எனக்கு பிடிக்காது. அத்தை கரெக்டா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அத்தை, நான் இந்த வீட்டு மூத்த மருமக. எனக்கு தான் நீங்க அதிகமா விலை கொடுத்து புடவை வாங்கிருக்கீங்க. சாவி கொத்து லக்ஷ்மி கிட்ட கொடுத்திருந்தாலும் மூத்த மருமக என் மேலதான் உங்களுக்கு பாசம் அதிகம்னு நீங்க வாங்கின புடவையிலேயே நிரூபிச்சிட்டீங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. எனக்கு வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அப்பா, ஆசீர்வாதம் வாங்குறவங்களுக்கு தான் துணியா? எங்களுக்கு துணி கிடையாதா? இதெல்லாம் உங்களுக்கு தான்டா. கொடுங்கப்பா. இன்னொன்று இருக்குது, அதையே வச்சுக்கோ. என்கிட்ட காட்டுறா. உங்களுக்கு என்ன இருக்கு? அண்ணா காட்டுடா. என் பேண்ட் உனக்கு சரியா இருக்காதுடா. என் சைஸ் பெருசு. சொல்றது ப்ளூ கேளு. கலரு எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? அப்பா, அடிச்சுக்காதீங்கடா. அண்ணா உங்க இது எந்திரா. அலையாதீங்கடா. இந்த கலர் பசங்க மாதிரி அடிச்சுக்காதீங்கடா. அப்பா, சின்ன பசங்க மாதிரி இல்ல. கலர் பிடிக்கணும்ல. பயமா இருக்கு. இதெல்லாத்தையும் நான் அடிக்க மாட்டேன். லக்ஷ்மி, இந்த வீட்டை உன் வீட நினைச்சதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்கு. மனசுல இருக்கிற சந்தோஷத்தை வெளிக்காட்ட ஆடி பாடணும் போல இருக்கா? ஆசைப்பட்டா அதை உடனே செஞ்சிடணும். என்ஜாய். லட்சுமி, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அத்தை வராத. இல்ல, நானே எடுத்துக்கிறேன். லக்ஷ்மி, ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னியே, அது என்னன்னு எங்கே என்கிட்ட சொல்லு. அதான் அன்னைக்கு சஸ்பென்ஸ் சொன்னல. லக்ஷ்மி, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும் லக்ஷ்மி. அத நீயே உன் வாயால சொல்லுவ.
சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை என் கல்யாணத்தை பத்தி நீ பேசணும்னு வச்சுக்கோயேன், இந்த கிணத்துல நான் விழுந்துருவேன். கல்யாண பேச்சு எடுத்தா கிணத்துல விழுந்துருவேன்னு மிரட்டுறா. இவ மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா கடைசி வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் நடக்காமே போயிடுமே. இன்னைக்கு வரட்டும். என்ன ஏதோ யோசனையில இருக்க? ஒண்ணு இல்லையே. ஒண்ணும் இல்லையே, நீ சொல்லும் போதே தெரியுது ஏதோ இருக்குன்னு. இப்ப வேற பாசமலர் கதையெல்லாம் ஓடுது. சாவித்திரிய பார்க்க வந்தாரா சிவாஜி கணேசன்? அவரெல்லாம் வரலையே. அப்படியே ஒரு மாதிரி ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. சரி, பசிக்குது, வந்து சாப்பாடு போடு. நல்ல வேளை இவகிட்ட நான் நந்தினியை பார்க்க போறேன்னு எடுத்த முடிவை பத்தி சொல்லல. நாட்டம்ம குடும்பம் இன்னைக்கு கோவில்ல சிறப்பு பூஜை பண்றதா சொன்னாங்க. எப்படி நந்தினி அங்க வருவா? அவ கையில காலில் விழுந்தாவது லட்சுமிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நந்தினி, நீ தீபாவளி அதுமா சந்தோஷமா இருப்ப. ஆனா என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி உதவி கேட்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. இன்னைக்கே நான் உன்னை பார்க்க வரேன். வாங்க நாட்டாமையா, வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கய்யா. பூசாரியா, பூஜைக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சா? எல்லாம் பண்ணியாச்சு, வாங்கய்யா. சரி வாங்க வாங்க. வாங்க நாட்டாமையா. ஐயா, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க. சரிங்கய்யா.
அத்தேன்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருமா. என்னங்க அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அத்தை மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இருக்கு. லக்ஷ்மி, அம்மா வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. லக்ஷ்மி வரல? இல்லம்மா, லக்ஷ்மியை பத்தி உங்ககிட்ட பேசணும், அதான் உன்னை தேடி வந்தேன். லக்ஷ்மி பத்தி என்கிட்டயா? ம், சொல்லுங்கம்மா. அது அவ அவ வாழ்க்கைய புரிஞ்சுக்காம கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிறாமா. ஏம்மா? இனிமே கல்யாண பேச்சை எடுத்தா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டுறாமா. புரியல, என்ன சொல்றீங்க? அவ இன்னும் பழசையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தோணுதுமா. வெற்றி நிரபராதின்னு எனக்கு தெரியும். அது சட்டத்துக்கு தெரிய வச்சு அவரை விடுதலை பண்ண வைக்கணும்னு இப்பதான் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன். அவருக்காக நான் வேண்டிக்கிட்டு கோவில்ல வாங்கின பிரசாதத்தை கொடுக்கறேன். அவர்கிட்ட கொடுத்துறியா? அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை தானா தேடி வந்திருக்கு. என் அண்ணன் பையன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கான். அவன் லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். தெரிஞ்ச குடும்பம். அங்க போய் லட்சுமி வாழ்ந்தானா அவ நல்லா இருப்பான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவ அத புரிஞ்சுக்காம வீணா அவ வயசை வீணாக்குறா. யாராவது உதவின்னு கேட்டா எப்பவும் உன்னால முடிஞ்ச உதவிய மறுக்காம செய்வ நீ. உன் கையில என் பொண்ணு வாழ்க்கைய ஒப்படைக்கிறமா. எப்படியாவது அவ மனச மாத்தி எப்படியாவது லட்சுமிக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இந்த ஒரு உதவியை மட்டும் நீ செய்யணும். லட்சுமி, செய்வியா? சத்தியம் பண்ணுமா. ரவுடி லக்ஷ்மி கல்யாணமே வேண்டான்னு சொல்றான்னா அவ இன்னும் வெற்றியை மறக்கல. அப்போ அவ இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறத என் கண்ணால பார்த்துட்டு தான் நான் வெற்றியை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப நம்ம காதல் அத எப்பவோ நான் தலை மூழ்கிட்டேன். ஆமா, இப்பெல்லாம் எந்த இடத்துக்கு போறதுனாலும் ஜோடியா தான் போறீங்களாமே. இனிமேலாவது ரெண்டு பேரும் உண்மையாவே சந்தோஷமா வாழ்ற வழிய பாருங்க. எல்லாமே நடிப்பா. அவ நிஜமாவே மாறி இருந்தா அன்னைக்கு எதுக்காக வெற்றி பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுத்தா? நான் இங்க நடிக்க வந்தவன்னு அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நான் எப்படி மறக்கலாம்? நான் பாட்டுக்கு வெற்றி என் பக்கம் சாய வரும்போது நானும் சாய ஆரம்பிச்சிட்டேனே. நான் நடிக்க வந்தவன். நிஜமா வாழ வேண்டியவ ரவுடி லக்ஷ்மி தான். நான் வாக்கு கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் மறந்து நான் தப்பு பண்ணவே கூடாது. நந்தினி கொடுத்த வாக்க காப்பாத்துவா. லட்சுமி, இந்த உதவியை எனக்கு செய்வியாமா? சத்தியம் பண்ணி கொடுமா.
பரம்பரை பரம்பரையா கொடுக்கறது இது உங்களுக்கும் உங்க வீட்டுக்கார அம்மாவும். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஆ. உங்க பொண்ணு லக்ஷ்மிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ செய்யற உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். தீபாவளி அதுவுமா எனக்கு நல்ல செய்தி சொல்லியிருக்க. வரேம்மா. நேரம் பார்த்து நானே என் மனசுல உள்ளதை சொல்றேன். அப்போ நீ உன் சம்மதத்தை மட்டும் சொல்லு. நானும் உங்களை மாதிரியே என் மனசுல உள்ளதை சொல்ல முடியாம தவிக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப அத்தை மாமா கிட்ட உண்மையை சொல்லி நிஜமாவே இந்த வீட்டோட மருமகளாக போறேன். ஐ லவ் யூ வெற்றி. அத்தை மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவளோட கடைசி கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எப்படியாவது அவளுக்கு எடுத்து சொல்லி நீதாம்மா என் பொண்ணு கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும். இனிமே நீ இல்லாம என்னால இருக்க முடியுமான்னு தெரியல. நந்தினி. என்ன குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல யோசனை சொல்லி அவங்க சந்தோஷத்தை உன் சந்தோஷமா நினைக்கிற நீ எப்படி இடிச்சு போய் உட்காரலாமா? நான் ஒன்னும் உடஞ்சு போய் உட்காரல. இதுக்கு மேல என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன் யோசனை தான் நான் பார்த்தேனே. வெற்றிய இந்த குடும்பத்தை பிரியவும் முடியாம பிரிஞ்சே ஆகணுமான்னு நீ படுற அவஸ்தையை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். இது பாரு, நான் உதவி செஞ்சே பழக்கப்பட்டுட்டேன். ரவுடி லக்ஷ்மியோட அம்மா தம் மக ரவுடி லக்ஷ்மியோட மனச நான் தான் மாத்தணும்னு உதவி கேட்டு வந்து நிற்கும் போது என்னால அதை மறக்க முடியல. அதே மாதிரி வெற்றியையும் மறக்க முடியல. பழகின உறவை உடனே விடுறது அவ்வளவு ஈஸி இல்ல. இங்க வந்து 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே இந்த குடும்பம் வெற்றியோட உறவை மறக்க முடியாதுன்னு யோசிக்கிற. அப்ப ரவுடி லட்சுமி பத்தி யோசிச்சு பாத்தியா? பொண்ணு பெத்த அம்மாவே உன்கிட்ட வந்து தான் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி கொடுன்னு கேட்டு நிக்கிறாங்க. ஏன் அந்த ரவுடி லட்சுமி தான் லவ் பண்ண வெற்றியை இன்னும் மறக்கல. அதே மாதிரி வெற்றி இடத்துல வேற ஒருத்தனை வச்சு பார்க்கவும் அவளுக்கு முடியல. அதனாலதான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவ கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கா. நியாயமா பார்த்தா வெற்றியே ரவுடி லட்சுமிக்கு தான் சொந்தம்.
நீ ஏன் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா சத்தியமும் பண்ணியிருக்கேன். அப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனா இப்ப வெற்றி ரவுடி லக்ஷ்மியை விட என் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்காரு. இந்த குடும்பமே என் மேல உசுரா இருக்காங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? அது எனக்கு நீ செய்யற தப்பு தெரியுது. நான் என்ன தப்பு செஞ்சேன்? ராஜா வேஷம் போட்டா இந்த நாட்டுக்கே ராஜா ஆகணும்னு நினைக்கிறது தப்பு தானே? தானா வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம். வெறும் புத்திசாலித்தனத்தை வச்சு யாராலையும் சந்தோஷமா வாழ முடியாது. இது பாரு, நந்தினியால பல குடும்பம் வாழ்ந்திருக்கு, இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அது தொடரணுமா இல்ல மத்தவங்க வைத்தறிச்சல்ல ஏக்கத்துல நீ சந்தோஷமா வாழணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ.